அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தாங்கல் கிளையின் சார்பாக யூடியூப் வாயிலாக நாம் சில தாவா பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நான் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய மிக சிறந்த ஒரு ஆசை என்னவென்று சொன்னால், எப்படியாவது நாம் சொர்க்கத்துக்கு நம்ம போயிடணும் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆசை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொர்க்கத்தை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? ஆம், நம்முடைய மார்க்கத்திலேயே சொர்க்கத்தை விட சிறந்த ஒரு விஷயமாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வே தம்முடைய திருமறை குர்ஆனிலே 10வது அத்தியாயமான 26வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காமிப்பான், நன்மை செய்தவருக்கு நன்மை செய்ததற்குண்டான கூலி உண்டு. நாம் என்ன நன்மை செய்யறோமோ அதற்குண்டான கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். ஜியாதா, அதை விட சிறந்ததும் உண்டு. இந்த வசனத்தை சஹாபாக்களிடத்திலே ஓதி காட்டும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாம் நன்மையை நம்ம செய்யறோம்னு சொன்னா அதற்குண்டான ஒரு கூலி, அதற்குண்டான ஒரு நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அது கரெக்ட், அதுதான மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள். ஆனால் சொர்க்கத்தை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்குதா? சொர்க்கத்தை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நமக்கு தருவானா என்று கேட்கும்போது அதற்கு அல்லாஹ் அவர்கள் ஒரு பதிலை சொல்கிறார்கள். சில விஷயங்களை அல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. மறுமை நாளில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த சமுதாயத்தை இறைவன் கேள்விகளை கேட்பான், அவர்களுக்கு என்ன நிலைமை தருவான் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் அவர்கள் சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை பத்தி சொல்றாங்க. அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்திற்கு நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வினுடைய முகத்தை பார்ப்பதுதான் மிக சிறந்த ஒரு விஷயமாக அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த சொர்க்கவாசிகள் ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, என்னறைவா, நான் உங்களுடைய முகத்தை நான் பார்த்து விட்டேன், எனக்கு இதுவே போதும், எனக்கு இதை விட இந்த சொர்க்கம் கூட எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் இதுதான் வசியாதா. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதுதான் சொர்க்கத்தை விட சிறந்த ஒரு விஷயமாக நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த ஜியாதா சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய முகத்தை நல்ல மறுமையில சொர்க்கத்திற்கு நாம் சென்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலிலே அந்த பாலத்தை கடக்க வேண்டும். சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமான அளவிற்கு நன்மைகளை செய்ய வேண்டும். எனவே நாம் நன்மைகளை எவ்வளவு அதிகமாக நாம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மால் அந்த பாலத்தை சிமிட்டுகின்ற அந்த வேகத்திலேயும், மின்னல் வெட்டுகின்ற அந்த வேகத்திலேயும், மேகங்கள் போன்ற ஒரு வேகத்தையும் அதிகமான அளவிற்கு வேகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக நாம் அந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமான அளவுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நன்மைகளை செய்தால் மாத்திரம்தான் அந்த பாலத்தை கடக்க முடியும். அந்த பாலத்தை கடந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த சொர்க்கத்திற்கு போனால் தான் அல்லாஹ்வுடைய முகத்தை நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜியாதா சொல்லக்கூடிய சொர்க்கத்தை விட சிறந்த ஒரு நன்மையை நாம் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் ஒரு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.